இஹ்லாஸோடு இந்த நோன்பை வரவேற்போம். எத்தனையோ ஆண்டுகள் நோன்பை நம்ம வரவேற்றிருப்போம், எத்தனையோ ஆண்டுகள் நோன்புக்காக நம்ம ஆசைப்பட்டிருப்போம். ஆனால் இந்த நோன்பை இஹ்லாஸோடு முதல்ல வரவேற்கணும்னு நினைங்க. இஹ்லாஸ்னா உள தூய்மை. அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதரின் மூலமாக சொல்லி காட்டுறான், மன் ஸாம ரமலான ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ரமலான்ல ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்து நோன்பு நோக்கிறார்களோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதுன்னு சொல்றான். சகோதரிகளே, ஹஜ்ஜு செஞ்சோம்னா அந்த ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருந்தால் மட்டும்தான் அன்று பிறந்த பாலகனை போல மாறுவோம். ஹஜ்ஜு செஞ்சா, ஹிஜ்ரத் பண்ணி வந்தா முன் சென்ற பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறேன்றான். அதே மாதிரியே முன் சென்ற பாவங்களை அல்லாஹ் எதுக்கு மன்னிக்கிறேன்றான்? இந்த நோன்பிற்கு. எப்படிப்பட்ட நோன்பு? ஈமானோடு மட்டும் அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ் என்ன வார்த்தை பயன்படுத்துறான் தன் தூதருக்கு? வயஹ்திசாபன், நன்மையை எதிர்பார்த்து. காலையில நான் எந்திரிக்கும் போது சஹரு சாப்பிடணுமேன்ற எண்ணம் எனக்கு இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட எண்ணம்? இந்த நோன்பை பிடிப்பதின் காரணத்தினால் நரகத்திலிருந்து நான் தூரமாக்கப்படுவேன். இந்த நோன்பை நான் பிடிப்பதின் காரணத்தினால் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நான் பெறுவேன்ற எண்ணம் வரணும்.